பரவட்டும் சொன்னால் கட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான இந்தியை எதிர்த்து பேசக்கூடிய வாசகங்கள் வந்ததுன்னா அதுக்கு வந்து கட்டு வருன்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் திமுக பாஜக விஜய் போட்டு நெருக்குது, சென்சார் போட்டு நெருக்குறாங்க, சிபிஐ நெருக்குறாங்க, விஜய் வந்து பாவம் விஜய் அரசியல் முடக்குறாங்கன்னு விஜய் சொல்றாரா? சென்சார் போர்டு மெம்பராக இருக்கிறவங்க பல வேலைகள் இருப்பாங்க, பல போஸ்டிங் இருப்பாங்க. அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணிட்டு படம் பார்க்கணும். ஒரு சாதாரண விலங்குகளை நீங்க காட்சிகளுக்கு பயன்படுத்துறப்ப அதுக்கு என்ன உத்தியோகம்? இந்தியாவினுடைய ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான். ஜனநாயகன் வெர்சஸ் சென்சார் போர்டு அப்படின்ற இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. சோ அதோட நிலவரம் என்ன, படம் எப்போ வெளிவரும், இத பத்தி தான் பல விஷயங்கள் அவரிடம் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 20ஆம் தேதி வழக்காடும் மன்றத்துல என்ன நடந்தது? இல்ல, இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தா தான் சரியா வரும். இந்த படம் பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணாங்க. 9ஆம் தேதி இந்த படமும் 10ஆம் தேதி பராசக்தியும் வர்ற மாதிரி பிளான் இருந்தது. இவங்க போன மாதம் 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி அவங்க அப்ளை பண்ணுறாங்க, சென்சாருக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதில் நிறையா கட்ஸ் இருக்குது, நாங்கள் இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அங்கே இருக்கிற போர்டு மெம்பர்ஸ் ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறோம்ன்றாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டி அனுப்புனதை எதிர்த்து இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோர்ட்டில் போகிறப்ப முதல் நாள் விவாதம் நடந்துச்சு. அடுத்த நாள் தனி நீதிபதி பிடி ஆஷா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு யூஏ கொடுக்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இம்மிடியட்டாக அதை எதிர்த்து சென்சார் போர்டு சார்பில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனால் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடை கொடுக்குறாங்க. தடை கொடுத்து இந்த வழக்கை 20ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க. உடனே இதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஜனநாயகன் பட குழுவினர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ட்ரையலில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மேல்முறையீடு வந்திருக்கீங்க, எதாக இருந்தாலும் அங்கே பேசிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு 20ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் இருதரப்பு வாதமும் மாறி மாறி போச்சு. அப்போ தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் டேட்டு போட்டோம், 9ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ்ன்னு சொல்லிட்டோம். உலகம் முழுக்க 22 நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 22 நாட்டிலையுமே படம் சென்சார் ஆயிடுச்சு. இப்போ இந்த சென்சாரை நம்ம வாங்குற சென்சாரை வாங்கிட்டு போய் அமெரிக்காவிலேயோ ஜெர்மனிலையோ லண்டன்லையோ ஆஸ்திரேலியாவிலையோ சிங்கப்பூர்லேயோ போட முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் இருக்கு. வெளிநாட்டு படங்கள் சென்சார், நம்ம நாட்டுக்குமே அந்த இது இருக்கு. வெளிநாட்டு படங்கள் நம்ம இங்கே பண்றதா நம்ம சென்சார் பண்ணி தான் கொடுப்போம். அந்த மாதிரி 22 நாட்டில் இந்த படத்தை நாங்கள் சென்சார் பண்ணிட்டோம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி தளத்திற்கும் நாங்கள் வந்து இந்த படத்தை 4 வாரத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு பணமும் வாங்கிட்டோம். 500 கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. பலர் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பலர் படத்தை வாங்கியிருக்கிறாங்க, வெளிநாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. நிறையா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும், அதனால எங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அப்போ கோர்ட் தரப்பில் வந்து நீங்கள் எப்படி ரிலீஸ் டேட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து நிற்கலாம் அப்படின்னு அவங்க தரப்பில் கேட்குறாங்க. அப்புறம் சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா நாங்கள் ரிவைசிங் அனுப்புறது தான் எங்களுடைய ஃபார்மாலிட்டிஸு. இவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ரிவைசிங்க்கு வந்து அங்கே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். இவங்க எடுத்தோடனே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கோர்ட்டில் தான் நம்ம பிரச்சனையை பேச வேண்டியதாக இருக்குன்றாங்க. இது இந்த மாறி போனோடனே 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட இரு நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரீ வைஷாவன் அருள்முருகன் 2 தரப்பு நீதிபதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வாதத்தையும் கேட்டவர்கள் தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு ஒத்தி வச்சுறாங்க. இந்த தேதி அடுத்து இந்த கேஸ் அவங்க எடுத்தா தான், அவங்க எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியாது, எடுத்தா தான் ஒத்தி வைப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த படம் ஒரு முடிவு எட்டாத ஒரு சிக்கல் குழப்பத்தில் தான் இருக்கு. இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனத்தை பார்க்குறப்ப பராசக்திக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக ரிவைசிங் அனுப்புறாங்க படத்தை. ரிவைசிங் கமிட்டியில் 5 வெர்ஷன் வச்சிருக்காங்க. இவங்க படம் எடுக்கிறப்ப இந்தி எதிர்ப்பை பற்றி இந்தி எழுத்து அழிச்சா கட்டுக் கொடுப்பாங்க, பரவட்டும் சொன்னால் கட்டுக் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான இந்தியை எதிர்த்து பேசக்கூடிய வாசகங்கள் வந்ததுன்னா அதுக்கு வந்து கட்டு வருன்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் 5 வெர்ஷன் ஆஃப் பராசக்தியை வந்து முக்கியமான அந்த சீன்ஸ்ல இவங்க கட் பண்ணி வச்சுட்டு ரிவைசிங் போறப்ப ரிவைசிங்ல போய் ஆர்கியூ பண்ணி ஒரு 54 கட்டு, ஒரு 20 நிமிஷம் படமே இல்லைன்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அவங்க படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அசால்ட்டா இருந்தாங்க. அதாவது போனே கொடுத்துருவாங்க, சென்சார் அப்ளை பண்றோம் கொடுத்துருவாங்க,
ஏன்னா இது சாதாரண ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அப்படிங்கும்போது சென்சார்ல உங்களுக்கு பிரச்சனை வரத்தானே செய்யும். அது ஏன் நீங்க முன்னாடியே வந்து தயார் நிலையில இல்ல? எவ்வளவோ பொலிட்டிக்கல் படங்கள் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் வரலையே, ஏன் விஜய் படம் மட்டும்? விஜய் படம் மட்டும் இல்ல, விஜய் படத்துக்கு தான் எல்லாம் வருதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இந்த படமே நீங்க டிசம்பர் 19ஆம் தேதி அப்ளை பண்ண, நீங்க டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்ளை பண்ணி அவங்க வந்து அதை ரிவைசிங் அனுப்பிச்சு ரிவைசிங்ல போய் நீங்க ஆர்கியூ பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏன் போகல நீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு பிரச்சனையே ஹேண்டில் பண்ண தெரியல. பராசக்தியை விடையே அந்த படம் வந்து கண்டென்ட் வைஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் படம். பராசக்தி அவங்களுடைய நேரடியான அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரான படம். அப்படி உள்ள படத்தை அவங்க சென்சாரில் போய் பிரச்சனையை பண்ணி ஃபேஸ் பண்ணி ஒரு 54 கட்டு கொடுத்து ஒரு 20 செகண்ட் படத்தை தூக்கி ஏகப்பட்ட வேலையை பண்ணி அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் சிக்கல் வருது. ஏன் இந்த படத்தில் அவங்களுக்கு சிக்கல் வருது? ஒரு சாட்டையை வைத்து அரசியல்வாதி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருக்கீங்க அந்த படத்தில், ட்ரெய்லர்லேயே வருது. அப்போ இதை கண்டிப்பாக சென்சாரில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸாகவே போய் அதை பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துருக்கோம்ல. பிரச்சனை எல்லா படத்துக்கும் அரசியலுக்கு வந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். வந்துட்டீங்கல்ல, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுமா இல்லையா? ஓகே ஓகே, இந்த படி நீங்க சொல்றீங்க இந்தியாவுக்கு ஒரே சென்சார் போர்டு, கரெக்ட் தானே? பகவந்த் கேசரிக்கு நடக்காத பிரச்சனை ஜனநாயகனுக்கு ஏன் நடக்குது? பகவந்த் கேசரியில அரசியல் இல்லையே, அது முழுக்க அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. இந்த பகவந்த் கேசரி படத்தை வாங்கி இவங்க இதுல அரசியல் சேர்த்துருக்காங்க. பகவந்த் கேசரியில அரசியலே கிடையாது. அது முழுக்க ஒரு அப்பா ஒரு பொண்ணு கூட சென்டிமெண்ட் மூவி, பெண் உரிமை பேசக்கூடிய படம், பெண்கள் எப்படி ஆக்டிவா இருக்கும்னு பேசக்கூடிய படம். அந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருந்தது. அந்த படத்தை வந்து அவங்க நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த படத்தை வாங்கி நீங்க அந்த படத்துல இந்த அரசியல் சாட்டை வச்சு அடிச்சாரு. அப்ப அதெல்லாம் இருக்குல்ல, இவங்க அந்த ட்ரெய்லர் டிட்டோ சேம் மற்ற காட்சிகள்லாம் இருக்கு. அதில் ஒரு போர்ஷன் வந்து இவங்க சேர்த்துருக்காங்க. ஒரு போர்ஷன் இவங்க வந்து சேர்த்து அரசியல் வசனங்கள் பேசப்பட்டிருக்கு. அதனால இவங்க வந்து ஒரு முக்கியமான காட்சிகள்ல ராணுவ வீரர்களுடைய அந்த லோகோவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ஓசி வாங்கணுங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மத ரீதியாக ஏதோ ஒரு டயலாக் இருக்கு, அது ஒரு அந்த விஷயத்தை நீங்க எடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சென்சார் போர்டில் சொல்லக்கூடிய கட்லிஸ்ட்ல நம்பர்ஸ். அப்ப இதை வந்து நீங்க வேணா நீங்க சொல்லிட்டு பண்ணிடலாம். இப்ப நீங்க இவங்க ஒரு கட்லிஸ்ட் கொடுக்குறாங்க, இவ்வளவு மியூட் போடுங்க, இவ்வளவு சீன்ஸை கட் பண்ணுங்க, இந்த சீன்லாம் எடுங்க, இதெல்லாம் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு நீங்க ஒரு நாய படத்துல காமிச்சா கூட இதுல நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். அது உயிரோட இருக்கு, அந்த நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பாம்பை ஆமா போட்டிருக்கணும். போடுறது மட்டும் கிடையாது, அதுக்கு என்ஓசி வாங்கணும். ஒரு சாதாரண விலங்குகளை நீங்க காட்சிகளுக்கு பயன்படுத்துறப்ப அதுக்கு என்ஓசி வாங்கணும். இந்தியாவினுடைய ஒரு முக்கிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோகோவை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களோட என்ஓசி வாங்கிருக்கணும். இதே மாதிரி தான் அமரன் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு பரேடு நடக்கும், அதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட் வேர்ட் பேசியிருப்பாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்புறம் அந்த படத்தை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு போட்டு காமிச்சு அவங்க சில காட்சிகளுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணி அதை எடுத்துட்டு அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அப்ப இது மாதிரி வர்றதெல்லாம் அதை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம்னு இருக்குல்ல. இந்த படத்துக்கு நீங்க வந்து ஒரு பியூரா பொலிட்டிக்கல் பேச போறீங்க, ராவான ஒரு பொலிட்டிக்கல் உங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயத்தை பேச போறீங்க அந்த படத்துல. அப்படிங்கும் போது சிக்கல் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு நீங்க உடனே கோர்ட்டுக்கு போறது வந்து சென்சார் போர்டு ரைட், ப்ரொடக்ஷன் சைட் தப்புன்னு சொல்லுங்க. ரைட் தப்புங்கிறத நம்ம கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். ரைட் தப்புங்கிறத காட்டிலும் அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க. பராசக்திக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, நீங்க ஏன் அதை ஃபேஸ் பண்ணல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ரைட்டு தப்புங்கிறத காட்டிலும் நீங்க பொலிட்டிக்கலா வர்றப்ப பிரஷர் வரத்தான் செய்யும். அதை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும். கொஞ்சம் ப்ரீவியஸாவே நீங்க போய். ரெண்டாவது இது ஒரு அட்டானமஸ் பாடி, சென்சார் போர்டுங்கிறது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கிறாங்க, சேர்மன் இருக்கிறாரு, மெம்பர் இருக்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு. இது ஒரு அட்டானமஸ் பாடி. இப்போ லீகல் இருக்கு பார்த்தீங்களா, கோர்ட் வந்து அது ஒரு அட்டானமஸ் பாடி, எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி. இதெல்லாம் வந்து தனித்தனி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் இதெல்லாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இப்போ இதுக்கு தான் வந்து முதல்ல வந்து சென்சார் போர்டில் 3 வச்சுருந்தாங்க. சென்சார் போர்டு மெம்பர்ஸ் படம் பார்ப்பாங்க, சென்சார் போர்டை பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லை அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னா ரிவைசிங் போகும். ரிவைசிங்கில் பிரச்சனை வந்துச்சுன்னா ட்ரிபுனல்னு போச்சு. ட்ரிபுனலில் எடுத்துட்டாங்க. பாம்பேல இருந்துச்சு அந்த படம், அது போய் அங்கே வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு தான் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிவைசிங் போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ரெண்டு பவர் சென்டர். அது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு பவர் சென்டர், இது ஒரு
லீகல்ங்கிறது ஒரு பவர் சென்டர். இது ரெண்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வரும்ல. அப்ப பிரச்சனையை இங்க முடியாட்டி தான் அங்க போகணும். இப்பயுமே என்ன பண்றீங்க, ஹைகோர்ட்ல ரெண்டு தலைமை நீதிபதி தலைமையில விசாரணை நடந்துட்டு இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி அனுப்புறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ட்ரையல்ல இருக்கிற ஒரு கேஸ் இருக்கிறப்ப நீங்க உடனே போகவும் முடியாது. அப்ப இவங்க சைட்ல இருந்து நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, ஆனா சென்சார் போர்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு மெயிலா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது தெரியலன்னு சொல்றாங்க. அண்ட் வந்து பேனலிஸ்ட் அண்ட் சென்சார் போர்டு பீப்புள் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த படத்தை வெளியால் எப்படி பார்த்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதுக்கு உங்களோட இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா காமன் பீப்புள் படம் பார்த்துட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல, ட்ரெய்லர் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல இந்த காட்சிகள்லாம் ஆட்சேபன மாதிரி இருக்கு அப்படின்னு காமன் பீப்புள் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதை விட இந்த சென்சார் போர்டு மெம்பர்ல ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் பார்த்த சென்சார் போர்டு மெம்பர்ல ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அப்ஜெக்ஷனா அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஏன் ரிலீஸ் டேட் கிட்ட வந்து சொல்லணும்? ரிலீஸ் டேட் அவங்க தான் 5ஆம் தேதி சொல்றாங்க. 19ஆம் தேதி வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அது 19ஆம் தேதினா உடனே கொடுத்தோடனே வாங்கி பார்த்துட மாட்டாங்க. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு சென்சார் போர்டு மெம்பர்ஸ் பல இடங்கள்ல இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 2 சென்சார் போர்டு மெம்பர் படம் பார்ப்பாங்க, நாளைக்கு ஒரு 2 சென்சார் போர்டு மெம்பர் படம் பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்த எல்லா சென்சார் போர்டு ஒரே நாளில் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் பார்ப்பாங்க. அப்போ இத்தனை மெம்பர்ஸும் பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஒரு சில நேரங்களில் எல்லா சென்சார் போர்டு மெம்பர்ஸும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒரே நாளில் பார்க்கறதும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை அந்த மாதிரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இடையில வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்தது, நியூ இயர் ஹாலிடேஸ் வந்தது, சாட்டர்டே சண்டேஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்துருச்சு இடையில. அப்போ இதெல்லாம் போனது கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 நாளுக்குள்ள தான் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. 5-6 நாளுக்குள்ள 6 மெம்பர்ஸும் படம் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உடனே நாங்கள் ரிவைசிங் போகிறோம்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து அங்கேயே போய் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கலாம், ரிவைசிங்கில் வந்து சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரம் ரிவைசிங் பண்ணி கொடுங்க, நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அங்கே போய் உடனே இவங்க டக்குன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் போகிறாங்க, சிட்டி சிவில் கோர்ட் போகிறாங்க, ஹைகோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. டக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஜனநாயகன் வெர்சஸ் சென்சார் போர்டுன்ற ஒரு இஷ்யூவாகவே மாறிடுச்சு. இதுக்கு உங்களோட பார்வை? இல்லை, சென்சார் போர்டு ஜனநாயகன்கிறது ஒரு 2 தரப்புலையும் மோதிக்கிட்டாங்கன்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க வந்து அதை சரியாக அப்ரோச் பண்ணலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. ரெண்டையுமே இருக்கு. இப்போ ரெண்டையுமே வந்து ஒரு ஸ்மூத்தாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். 2 தரப்புலையுமே இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு திருப்பி உங்க அந்த சீஃப் ஜட்ஜஸ் எடுத்துட்டு அந்த கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி பார்க்கறதுக்கு அவங்க டைம் கேட்குறாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்க்கறதுக்கு அவங்க வந்து 20 days டைம் கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு ஆகிப்போச்சு, இந்த மாதம் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் வந்துடும், கடைசியில் வந்துச்சு. இனி அடுத்து அவங்க கேஸ் எடுக்கணும். எடுத்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு 20 days ஆகும். ரிவைசிங் கமிட்டி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா இப்படி போகும். இந்த படம் எப்போ அடுத்து ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விடை தெரியாத கேள்வியாக தான் இருக்கு. ஓகே, ஆனா இது தேர்தலுக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ணாதான் விஜய்க்கு ப்ரமோஷன் இல்லையா? ஸோ தேர்தலுக்குள்ள இந்த படம் வருமானே இப்போ கேள்வியா இருக்கு. சந்தேகம் தான், பெரிய சந்தேகம் தான். ஏன்னா என்ன நடக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாட்டியும் கூட நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக. இப்போ பிப்ரவரி மாதத்தில் இந்த படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. இந்த பிப்ரவரி ஒரு மிட்டில் கிடைக்குது. படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம் நடக்கும். படத்துக்கு பெருசாக வசூல் எடுக்க முடியாது, தியேட்டர் உடனே பிளாக் பண்ண முடியாது. அப்போ அந்த டேட்ல பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் விஜயோட கடைசி படம் தான் ஹைப் இருக்கு. அதெல்லாம் இல்லை, முதல்ல மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஸ்கூல் காலேஜ் டேஸில் அவங்க வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏப்ரல் மேல அவங்க வர்றாங்கன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் மேல எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் பிரச்சாரத்துக்கே போயிட்டு இருப்பாங்க. அப்போ எலெக்ஷன் அந்த ஹீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த படம் வந்து பொலிட்டிக்கல் பேசுது, இந்த படம் வந்து வேற மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, இந்த படத்துக்கு ஏதாவது இது பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த படம் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, விஜய் அவர்கள் தாவேகா பிரச்சாரத்துல வந்து ஆளும் கட்சி 2த்தையுமே வச்சு விளாசிட்டாரு. சோ இதுக்கு அவங்க எடுக்கிற ரிவெஞ்சா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆளும் கட்சி விளாசிட்டாருன்னா திமுகவை விளாசினார், பாஜகவை எங்க விளாசினார்? பாஜகவை மேலோட்டமா தடவி கொடுத்தார். கொள்கை எதிரின்னு சொன்னக்கூடிய பாஜகவை மேலோட்டமா தடவி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் பாஜக பத்தி பேசலையே, நீங்க தான் பேசுறீங்க. திமுக பாஜக விஜய் போட்டு நெருக்குது, சென்சார் போட்டு நெருக்குறாங்க, சிபிஐ நெருக்குறாங்க,
விஜய் வந்து பாவம் விஜய் அரசியல் முடக்குறாங்கன்னு விஜய் சொல்றாரா? இதுவரைக்கும் சொல்லலையே. இதுவரைக்கும் விஜய் பாஜக என்னை முடக்குறது, நெருக்கடி கொடுக்குறாங்க, சென்சார் போர்டுக்குள்ள அரசியல் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரா? எத்தனை நாள் அது இன்னைக்கு வரைக்கும்? படம் ரிலீஸ் ஆகுங்களா அவர் எப்படி இந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்? சரி, அவர் கட்சி நிர்வாகிகளாக பேசியிருக்காங்களா? அப்புறம் அரசியலை விட சினிமா விட அரசியல் தான் முக்கியம். உங்களுக்கு எதுக்கு தானே அரசியல் பண்ணணும்? என் படத்தை முடக்க பாக்குறீங்களா, எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணணும்ல. அது அரசியல் பண்ணக்கூடிய இடம்ல அது. அந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த ரசிகர்களுக்கு அது ஆறுதல் சொல்லிருக்கணுமா இல்லையா? கவலைப்படாதீங்க, ஜனநாயகம் வந்து எப்பயா இருந்தாலும் நான் வருவேன், இப்போ ஒரு சிக்கல்ல இருக்கு, பொங்கலை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமே. அப்போ வந்து விஜய் சாட்டையை எடுத்து சாணத்தான் அடிச்சுக்கிறார். ரோட்ல போறப்ப காசு கேட்பான் பார்த்தீங்களா, சாட்டையை கொண்டு வருவான், காசுன்னு கேட்பான், அவனை அடிச்சுக்கிடுவான். ஜனநாயகம் சாட்டையை எடுத்து விஜய் அடிச்சுக்கிட்டார். இப்ப அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப. ஓகே, சோ இந்த படத்துல ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, என்னவா பேசியிருக்காங்க? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பூரா தப்பு, சரியில்லை, நான் தான் வந்து மாநிலத்திலேருந்து இருக்கக்கூடிய தேவதூதன், தமிழ்நாட்டை நான் மாற்ற போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேற என்ன சொல்ல போறாரு? வேற என்ன அரசியல் புதுசா அரசியல் என்ன கொண்டு வந்துட போறாரு? எல்லா அரசியலாலும் தப்பு, திமுக ரொம்ப தப்பு, நான் தான் சரியான ஆளு, சாய்ஸ், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன், எல்லாரையும் சாட்டையை வச்சு அடிச்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு போறாரு. வேற என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகளை பத்தியோ, திட்டங்களை பத்தியோ, பெண்கள் பாதுகாப்பு பத்தியோ, வெளிநாட்டு முதலீடுகளை பத்தியோ, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அடக்குமுறைகளை பத்தியோ, மாநில உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கு அதை பத்தியோ, சமயத்தில் வந்து 3 தொழிலாளர் சட்டம் பத்தியோ அதெல்லாம் பேசிட்டு போறா? ஒன்றும் பேசிட்டு மாட்டாரு, அவருக்கு தெரியாது. அப்படிங்கும் போது அவரையோட அரசியலை அவரை ஒரு ஹீரோயிசமான அரசியல் பேசியிருப்பாரு, வேற என்ன ஒன்றும் இருக்காது. ஓகே, அண்ட் வந்து இந்த வழக்காடும் மன்றம் 20ஆம் தேதியில கேஸ் வாதாடும் போது ஏன் வந்து நீங்க சென்சார் போர்டுல இருந்து சர்டிபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. ஆனா ஒரு படம் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே பொங்கல் 2026, பொங்கல் 2027 இந்த மாதிரி போடுறது வழக்கம் இல்லையா? சோ இப்போ சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணுமா? இல்ல, அந்த ப்ரொசீஜர் முதல்ல இருந்துச்சு. ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் பூஜை போட்ட அன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆடே கொடுத்துருவாங்க பேப்பர்ல. பூஜை போற இந்த படம் ஏப்ரல் 14 ரிலீஸ், இந்த படம் வந்து கிறிஸ்துமஸ் ரிலீஸ், இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ், அவங்க டேட் போட்டே பூஜை அன்னைக்கு போட்டுருவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு சிக்கல் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரே நேரத்தில் போய் என்ன பண்றாங்கன்னா, தீபாவளி ரிலீஸுக்கு முன்னாடி 5 படம் 6 படம் 7 படம் 8 படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப தீபாவளி ரிலீஸ் டேட் போட்டோன்னு மொத்தமா போய் சென்சார் போர்ட்டை போய் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப சென்சார் போர்டு ரூல்ஸ் போட்டாங்க, நீங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதிங்க, எங்களுக்கு இதா இருக்கு. சென்சார் போர்டு மெம்பரா இருக்கிறவங்க பல வேலைகள் இருப்பாங்க, பல போஸ்டிங் இருப்பாங்க, அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணிட்டு படம் பார்க்கணும். இப்போ 8 படத்தை ஒரு நாளில் பார்க்க முடியுமா? 6 படத்தை ஒரே நாளில் பார்க்க முடியுமா? இதுல இன்னொரு என்னன்னா, ஆட் ஃபிலிம்ஸையும் அவங்க பார்த்து சென்சார் பண்ணணும். தியேட்டர்ல நீங்க விளம்பர படம், அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு விளம்பரம் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ஜுவல்லரி ஆடோ, ஒரு சோப் ஆடோ, ஒரு ஜவுளி கடை ஆடோ எடுத்தீங்கன்னா கூட அதையும் வந்து நீங்க சென்சார்ல கொடுத்து சென்சார் வாங்கணும். அதுக்கும் பார்க்கணும், அவங்க அதுக்கு பார்த்து சைன் பண்ணுவாங்க. இவ்வளவு சென்சார் போர்டில் ஒரு படம் பார்க்கறது மட்டும் வேலை கிடையாது, மாற்று மொழி படங்களை பார்க்கணும், வெளிநாட்டு படங்களை பார்க்கணும், விளம்பர படங்களை பார்க்கணும், இதுக்கெல்லாம் அவங்க சென்சார் பண்ணணும். இப்போ இவ்வளவு வேலை இருக்கு அவங்களுக்கு. ஒரே நேரத்தில் போய் நீங்க மொத்தமா தீபாவளி ரிலீஸ்னு வச்சுக்கிட்டு எனக்கு 4 படத்தை ஒரே நாளில் பார்த்து சென்சார் கொடுக்கணும், கொடுக்க முடியாது. சென்சார் போர்டு மெம்பரா இருக்கிறவங்க வந்து அவங்க ஸ்டாஃப் கிடையாது, அவங்க ஹானரபிள் மெம்பர் தான், அவங்க வேற வேற கேட்டகரியில் இருப்பாங்க. முந்தையெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சிருந்தாங்கன்னா, சென்சார் போர்டில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு அட்வொகேட் இருக்கணும், ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், ஆக்டிவிஸ்ட் இருக்கணும், அவங்களாம் அந்த மாதிரி வேற வேற ஜோனல்ல உள்ள ஆட்களை வச்சு படம் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு நிறைய மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால சென்சார் போர்டு ரூல்ஸ் போட்டாங்க, நீங்க வந்து இனிமேல் டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற பண்ணாங்க. ஆனா இவங்க ஆல்மோஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அது வந்து ரூல்ஸ் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சோ நீங்களே ஒரு நேர்காணல்ல சென்சார் போர்டுல இந்த அரசியல் நடக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கீங்க, சென்சார் போர்டு அரசியல்னு சொல்லிட்டு. சோ இதுல சென்சார் போர்டு உள்ள இருக்கிற அரசியலா பார்க்கணுமா இல்ல இவங்க நியாயமா? இல்ல, சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதுல அரசியல் இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும், பாஜக ஆட்சியா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சியினுடைய நிர்வாகிகள் வேண்டப்பட்டவங்கள சென்சார் போர்டு மெம்பரா போடுவாங்க. அப்படி போடுறப்ப என்னன்னா, அந்த படங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் 92 அந்த படம் பினிஷ் ஆகுது. 92 ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம், ராம்கி கதாநாயகன் நடிச்ச படம். 92 அந்த படம் சென்சாருக்கு போகுது. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? 2007 ரிலீஸ் ஆச்சு. 2007 92 அப்ளை பண்ண சென்சாருக்கு அப்ளை பண்ண படம் 2007 அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சது. என்ன கதை அப்படின்னா, இந்த ராஜீவ்காந்தியினுடைய அந்த அசாசினேஷன், அந்த கொலையை பற்றின கதை, அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு. அப்போ சென்சாரில் மாட்டி
போர்டில் மாட்டி, ரிவைசிங் மாட்டி, ட்ரிபுனலில் மாட்டி, கோர்ட்டுக்கு போய் என்னன்னு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்துச்சு. அப்போ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. சென்சார் போர்டுக்குள் அரசியல் புகுந்து பல வருஷம் ஆச்சு. அது எந்த விருதுகள் கொடுக்கறதுல அரசியல் போயிடுச்சு, சென்சார் போர்டுக்குள்ள அரசியல் போயிடுச்சு. இதெல்லாம் அரசியல் எந்த ஆட்சியில இருந்தாலும் சரி அது நடந்துகிட்டு இருக்கிறதுல தான். இப்போ அவர்களுக்கு சார்ந்த ஆட்கள் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத படம் வந்ததுன்னா உடனே கொடுப்பாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும், அந்த ரசாகரா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு நம்ம சபர்மதி ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களுக்குலாம் எந்த அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். கோர்ட்டே சில படங்களே கண்டிக்குது, அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எந்த மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் வேண்டப்பட்டவர்களுக்குள்ள சென்சார் போர்டு மெம்பரா போடுறாங்க. அது அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த இஷ்யூல வந்து சரத்குமார் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாரு, விஜய்க்குன்னா இவ்வளோ பேர் குரல் கொடுக்குறீங்க, நான் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வெளிவரவே இல்லை, இதுக்கு ஏன் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் படம், அந்த படத்துக்கும் சென்சார்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு, அது வந்து ரிவைசிங்ல இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு சென்சார் போர்டில் மாட்டின படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஜிப்சின்னு ஒரு படம், ஜீவா நடிச்ச படம், அந்த படத்தெல்லாம் ஏகப்பட்ட கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு பெருசாக யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணலையே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது விஜய் இப்போ அரசியலுக்கு வராமல் இருந்தா கூட இந்த படத்துக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஒரு படத்தை முடக்கிறாங்கன்னு எல்லா தரப்பு அரசியலும் பேசியிருப்பாங்க. இது அரசியலுக்கு வந்த பிறகு பேசுறப்ப ஒரு சார்பு அரசியலை இவர் கையில் எடுத்து பேசுறாரு இல்லையா, அப்போ ஒரு சார்பு எதிர்ப்பு சேர்ப்பாங்க, ஒரு சார்பு ஆதரவு கொடுப்பாங்க. அப்ப இது அரசியலை தானே பார்க்கணும். இது அரசியல், சினிமாவை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல், அவ்வளவுதான். ஓகே, ஸோ சென்சார் போர்டு நீங்க பேசும்போது என் மைண்ட்ல ஓடின ஒரு விஷயம், இதுல சுத்தி வாட்டப்பட்டதுனால தான் கிராஸ் ரூட் கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பேசினாரு. ஸோ இதையும் நம்ம எடுத்தா எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக சென்சார் போர்டுல மாட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் சிக்கல்ல தான் இருக்கு. மனுஷின்னு ஒரு படம், கோபி நைனா டைரக்ட் பண்ண படம், ஆண்ட்ரியா நடிச்சிருக்கிற படம். அது ஒரு பெரிய விசாரணை மாதிரியான ஒரு லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய படம். வெற்றிமாறன் தயாரிச்சிருக்க அந்த படத்தை, அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு. விசாரணையிலையும் ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு, விசாரணை 2 அதெல்லாம் கூட. அவ்வளோ சென்ஸ் நம்ம ஒரு படைப்பாளியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப அதுக்கு ஒரு கண்ணு காது வச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டீகோட் பண்ணி அது ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்படிங்கும் போது ஒரு டைரக்டராக, ஒரு கிரியேட்டராக இந்த டென்ஷன் வந்துன்னா அவரை வந்து யோசிக்க முடியாது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டாம், ப்ரொடக்ஷனே வேண்டாங்கிறது தான் முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இது ஒரு அழுத்தம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஜனநாயகனுக்கு கன்ஃபார்மா யூஏ சர்டிஃபிகேட் தானா இல்லை மாறுமா? ஜனநாயகன் முதல்ல வருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கு. யூவா யூஏயா அப்படிங்கிறது தெரியல. அவங்க பார்த்து முடிவு பண்றதுதான், போர்டு மெம்பர் பார்த்து முடிவு பண்றதுதான், சென்சார் ஆஃபீஸர் பார்த்து முடிவு பண்றதுதான். அது என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது நமக்கு வயலன்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறனால யூஏ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேக்சிமம் யூஏக்குள்ளேயே முடிச்சிடும். ஓகே சார், ஸோ ஜனநாயகன் எப்போ வெளிவரும், இதுக்கான தீர்ப்பு எப்போ சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.